திருச்செந்தூர் அருகே மணப்பாடு கடல் பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இன்று காலை 12 வயது சிறுமி அபி சடலமாக மீட்கப்பட்டார். இதனையடுத்து மீட்புப் பணிகள் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தீயணைப்புத்துறை அதிகாரி சரவணகுமாருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கடற்கரை கிராமத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட படகு கவிழ்ந்த விபத்தில் 23லிருந்து 25 பேர் சென்றதாக நேற்றைய தினம் கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை 21 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். 11 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது மீட்பு பணியானது நிறைவு பெற்றுள்ளது. இந்த மீட்பு பணிகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக தீயணைப்புத்துறையுடைய தென்மண்டல துணை இயக்குனர் சரவணகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த மீட்பு பணியானது எப்போ தொடங்கி இப்போ நிறைவு பெற்றுள்ளதா? இந்த மீட்பு பணி என்ன மாதிரியாக நடைபெற்றது? இதுவரைக்கும் எத்தனை பேர் மீட்டிருக்கோம்? இல்லை, மீட்பு பணி நிறைவு பெற்றுள்ளதா அப்படின்னா இப்போ வேறு ஏதாவது தகவல்கள் நமக்கு வந்ததுன்னா இது தொடரும். இங்கே தான் நம்ம மீட்பு குழுவினர் இருக்கிறாங்க. ஸோ நிறைவு பெற்றதான நாங்கள் எல்லோரும் மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி அது முடிவு செய்யப்படும். எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் பயணித்தார்கள், அனைவரும் இருக்கிறார்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின பிறகு இது முடிவுக்கு வரும். இப்போ நேற்று மாலையிலிருந்து சுமார் 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே நமக்கு தகவல் வந்தது. அந்த சமயத்திலிருந்து நைட்டு 12 மணி வரை நம்மளுடைய மீட்பு பணிகள் தொடர்ந்துச்சு. இப்போது காலையில் 6 மணிலேருந்து தொடர்ந்து நடந்திருக்கு. இப்போது 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஃபர்தராக வர்ற தகவல், அடுத்து வர்ற நமக்கு கிடைக்கிற தகவல்கள் அடிப்படையில் மீட்பு பணிகளை தொடர்வதா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும். சார், அதாவது இந்த விபத்து நடக்குவதற்கான காரணம் என்ன சார்? இல்லை, காரணம் நிறைய இருக்கலாம். அவங்க நேற்று சீரஃபாக இருந்திருக்கலாம். கடல் சீற்றம் அதிகமாக இருந்திருக்கலாம். அமாவாசை இந்த மாதிரி தினங்களால் அதிகமான நபர்கள் சென்றிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் தான் முக்கியமான காரணங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க போனவங்க போட்டில் எப்படி போனாங்க அப்படிங்கிறதும் அடுத்த பகுதிகள். ஸோ காரணம் இவையெல்லாம் களையப்பட வேண்டும். எதிர்காலத்தில் அவங்களுக்கு லைஃப் பாய், லைஃப் ஜாக்கெட், அந்த பேசிக் லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உயிரிழப்புகளுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. சார், அதாவது 7 பேர் செல்லக்கூடிய இந்த படகுல 23 பேர் போனதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் 21 பேர் இது வரைக்கும் மீட்டிருக்கோம். இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்? இது மாதிரி தவிர்ப்பதற்கு இனிவரும் காலங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை, இதை தவிர்ப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. எதிர்காலத்தில் நம்ம அவேர்னஸ், அவங்கள்ட்ட விழிப்புணர்வு தான் பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்துறது முயற்சி செஞ்சுட்டு வரோம். இப்போ டூரிஸ்டாக சுற்றுலாவுக்காக வருவதில் உயிர்காக்கும் கவசங்கள் இல்லாமல் தயவு செய்து அவர்களை படகில் ஏற்ற வேண்டாம். ஏன்னா கடல் இயற்கை எப்போ எப்படி இருக்கும்னு யாராலும் கணிக்க முடியாது. அதனால் லைஃப் பாய், லைஃப் ஜாக்கெட், மினிமம் குறைந்தபட்ச உயிர்காக்கும் உபகரணங்கள் இல்லாமல் அவங்களும் சுற்றுலா பயணிகளும் சரி, படகு செலுத்துபவர்களும் சரி செல்வதை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம்.